வெல்கம் டு பேக் டு மை சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டே இருக்கலாம். வர வேகத்துக்கு கண்ட்ரோலும் பண்ண முடியறதில்ல, ஒன்றும் பண்ண முடியறதில்ல. பொதுவாக எங்கேயாச்சும் முட்டு நிற்கணும். என்னடா ரிவர்ஸ் எடுத்து தான் போகும். ஒரு சௌரியத்துக்குலாம் நம்ப முடியாது. அடடா பெட்ரோல் போட்டிருக்கலாமே, மறந்துட்டேமே. கொஞ்சம் தூரம் போயிட்டு சர்வீஸ் விட்டுட்டு அப்படியே போகலாம். வண்டி வராது, அது உட்காந்துட்டான். சொல்லி வாங்கி முடியல, அதுக்குள்ளே வண்டி வந்துட்டான். ரொம்ப நேரமும் போயிட்டே இருக்கிறோம், வண்டி தாண்டவே மாட்டேங்குது. அழுத்தினாலும் அழுத்தி ஏறியே போக மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தா பொறுமையாக தான் போக முடியும். சும்மா லைட்டாக போட்டுக்கிட்டு வந்தேன்னா ஒரு ஸ்டடிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போகலாம், அப்படிலாம் விட முடியாது. பச்சை பசேன்னு வண்டி எடுத்துக்கிட்டு வந்தான். வண்டியை பார்த்தாலே இப்படி பிரித்து தள்ளி போகணும். நம்மளோட ஒரு பம்பா போச்சு. எதுக்காட்டில் வந்துக்கிட்டே இருக்காங்க. இதோட பெரிய ஆதாயமாக போயிடுச்சு. தாகம் எடுக்குது, தண்ணி வேறு தாகம் எடுக்குது. வண்டி நிறுத்தலான்னு பார்த்தாலும் மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். டைம் வேறு இல்லை. அதனால் தூரம் போய் பிடிச்சிக்கலாம். போயிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான். அதுக்குள்ளே சிக்னல் போட்டா சிக்னலில் அப்படியே பொறுமையாக போகலாம். எடுத்து போகிறான் இல்லையா, அடுத்தது தான் இருக்குது. அப்போ எல்லாம் முன்னாடி நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லையே, என்றைக்குமே ஃபாலோவே பண்ணுறது இல்லை. நம்ம பாட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். வந்தாங்கன்னா இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் வழி விட மாட்டானுங்க. அப்படியே நெடுவாளையும் போயிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படியே போகலாம். போகிற வழியில் எங்காச்சும் சர்வீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா வண்டி வச்சு சர்வீஸ் பண்ணிக்கலாம். வண்டி ரொம்பவே அடி வாங்கிருக்கு. முன்னாடி சைக்கிள்லாம் ரொம்ப அடி வாங்கிருக்கு. ஸ்பீட் பார்த்தாச்சு இவ்வளோதான் வேணும். போயிட்டே இருக்கு. என்ன போயிட்டே இருந்தாலும் அதுப்போ யாரு அவ்வளோதான் போய் நிறுத்திக்கலாம். ஒரு நாள் நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா போகும். வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வாட ஆளை அப்படின்னு ரோடு ஃப்ரீயாக இருக்குது. மறுபடியும் ரோடு ஃப்ரீ. நாம் யாருன்னு காட்டலாம். அதுக்குள்ளேயா இந்த பக்கம் ரைட்டாக லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக போகலாம். இதுவே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். 24க்கு மேலே போக மாட்டேங்குது. அழுத்தி பார்த்தாலும் போக மாட்டேங்குது.
ஸ்பீடு போட்டாலும் போக மாட்டேங்குது. ஸ்பீடு போட்டாச்சு, ஸ்பீடு போட்டு அழுத்தினாலும் போக மாட்டேங்குது. வண்டி அப்படியே நிற்கும். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வம்பு பண்ணேன். என்னென்னா நேராக போயிட்டேன், ஆனால் போகல. ஸ்டேரிங் வேறு கை வேறு வலிக்கிட்டுக்குதா, வெய்ய காலமாக போச்சா, ஆனால் எல்லாம் வலுக்குது. கை காலில் ஊற்றுன்னு ஊற்றி தள்ளுது. வண்டி எப்படியாச்சும் காப்பாற்றி கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா முடியாதாட்டு. வெளியில உனக்கு இந்த கெட்ட குறும்பு எதுக்கு? கிட்ட நெருங்குனா உனக்கு ஒரு பட்டம் கொடுக்கிற இருக்கு. இருடி தின்ன அரிசி அதிகம் தெரியாதா உனக்கு? பொண்ண பெத்தவளை பார்த்தா கோயிலே கட்ட வேண்டிய லைட்டை போட்டுக்கிட்டு போகலாம். வண்டியை வேலையா இருக்கு. பறக்க விடுறோம். யாரா இதுன்ட்டு தெரியும். தலையில் ஏறி ஒத்த காலில் நின்னுடவா. போயிட்டே இருக்குது. ஆனா ரொம்ப லாங் எடுத்துட்டா கழிக்க முடியாது. கேமிங்கே விளையாட முடியாத மாதிரி ஃபோனில் கேமிங் விளையாடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோயிலே கட்டு வேண்டியாத்தா ஒன்னே பெத்தவளை பார்த்தா கோயிலே கட்டு வேண்டியாத்தா. பொறுமையாக போகலாம். ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா விட்டு அழுத்தி எடுத்துக்கிட்டு போகலாம். ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆறுன்னு அடித்தா நகரவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களா பெரிய யூனிட் ஆறுன்னு அடிச்சுட்டே இருக்கணும். ஆனால் இவனுங்க நகர மாட்டாருங்க தலைவர். கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன். முன்னாடி போனதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. அந்த கட்டில் கட்டாக வேண்டியது முன்னாடி போய் கட்டாய வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. இல்லை அந்த பஸ்காரனால தான். எடுத்து உள்ள கொண்டு போய் விட்டுட்டு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு கிளம்பலாம். நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் அடுத்த இது கண்டென்ட்டு ஏதாச்சும் உங்களுக்கு வண்டி என்ன வண்டி ஓட்டலான்னு எல்லாம் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.